ஆயக்கலைகள் 64 அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க. மிதுன ராசி நேயர்களுக்கு புதுசாக அப்படி என்ன இருக்க போகுது, எப்பவும் போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க. அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போகலாங்களா? என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. பழனி ஆண்டவா, செந்தூர் வேலவா, சீரும் போர் தளபதியே, சேவல் கொடி ராஜாவே, நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும். இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன். இவங்களுக்கு ஒன்றுனா நீதான் ஐயா பொறுப்பு. அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும். தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்னு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து வைங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க போடுறோம். மிதுன ராசிக்காரங்களே, உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ராசியில் குரு பகவான், தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது பகவான், சப்தமஸ்தானத்தில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், இந்த 4 கிரகங்களும் கூட்டணியில் இருக்காங்க. பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் கூட்டணியில் இருக்காங்க. இப்படி கிரக நிலைகள் இருக்குதுங்க. மிதுன ராசி நேயர்களே, கடந்த 2025 மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையில் வாழ்ந்தவங்க தான் நீங்கள். இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு எந்த மாதிரி இருக்க போகுது, எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க, புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிற பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மிதுன ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள். வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் மிதுன ராசிக்காரங்க. தங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். மிதுன ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள், எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கவங்க தான் நீங்கள். ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது, என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களை நோக்கி பிரச்சனையோ கஷ்டமோ வந்துக்கிட்டு தாங்க இருக்குது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். இந்த ஜனவரி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீரபத்ர ராஜயோகம் கிடைக்க போகுதுங்க. அது என்ன சாமி வீரபத்ர ராஜயோகம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா புதனுடைய ராசியில் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் சேர்க்கை இருக்க போகுது. அதாவது பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் ரிஷபராசி வீட்டிலேருந்து உங்களுடைய மிதுன ராசிக்கு வந்திருக்காருங்க. இதன் மூலமாக பார்த்திங்கன்னா வீரபத்ர ராஜயோகம் அப்படிங்கிறது இன்னொரு 3 மாதங்களுக்கு இதனுடைய ஒட்டுமொத்த பலன்களும் பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. இதன் மூலமாக இந்த புதன் பகவானும் சுக்கிர பகவானும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ண போகிறாங்க. திடீர்னு ஒரு பண வரவு, நீங்கள் எதிர்பார்க்காத விஷயத்தில் திடீர்னு நீங்கள் நினச்சிருக்கவே மாட்டீங்க அந்த விஷயத்தை பற்றி. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் அது சர்ப்ரைஸாக நடக்க போகுது. இந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வரக்கூடிய 2-3 மாதங்களுக்குள்ள விரைவில் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஏற்பட போகுது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சி, குருவுடைய வக்ர நிவர்த்தி, சுக்கிர பயிற்சி, சூரிய பயிற்சி, ராகு கேது பயிற்சின்னு
கிட்டத்தட்ட ஒரு 5 பெயர்ச்சி பலன்கள் வந்து வரக்கூடிய நாட்கள் அப்படியே உங்களுக்கு 1 by 1 நடக்க போகுதுங்க. முதலாவதாக உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சி. அது என்ன சாமி சனியுடைய வக்ர பயிற்சி அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அதாவது பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து கும்பராசி வீட்டிலேருந்து மீனராசிக்கு போயிருக்காருங்க. மீனராசியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இத்தனை நாட்களாக மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இப்போ வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க. வக்ர நிவர்த்தினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸாக இருந்தவர் ப்ளஸ்ஸாக மாறப்போகிறார். அதுதான் வந்து வக்ர நிவர்த்தி. இதன் மூலமாக இத்தனை நாட்களாக சனி பகவான் மூலமாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே உங்களுக்கு பார்க்கப்படுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி. உங்களுடைய ராசியில் 8ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுதுங்க. ஏன்னா 5ஆம் இடம் அப்படிங்கிறது லக்னஸ்தானம். லக்னஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் வரக்கூடிய நாட்களில் ஏற்பட போகுதுங்க. இதன் மூலமாக கடன் பிரச்சனை அப்படிங்கிறது வந்து படிப்படியாக உங்களுக்கு குறைய போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சி. சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி வீட்டிலேருந்து உங்களுடைய ராசியில் வந்திருக்கார். இதன் மூலமாக ஒருத்தன் வாழ்க்கையில் கொடி கட்டி பறக்கிறானா அவனை பார்க்குறவங்க எல்லாருமே அவனுக்கு என்னப்பா சுக்கிரன் உச்சத்தில் இருக்கான்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மிதுன ராசிக்காரங்க உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா அதிகமாகவே உள்ளது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சி. ராகு கேது பயிற்சி ஐயோ அப்படின்னு சொன்னாவே நபர்கள் எல்லாமே பயப்படுவாங்க. அதாவது ராகு கேது பயிற்சி நினச்சி கிட்டத்தட்ட ஒரு மைனஸான தாட்லேயே எல்லோரும் இருக்கீங்க. ஆனால் ராகு கேது பயிற்சியில் கேது பகவான் மூலமாக உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் என்ன நோயினே தெரியாத ஹாஸ்பிட்டல் போவீங்க. 2000-3000 சொல்லி செலவாயிட்டே இருந்திருக்கும். என்ன நோயினே கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஏதாவது உடல் சார்ந்த பிரச்சனை அடிக்கடி வந்துக்கிட்டே இருந்திருக்கும். குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, பெரியவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது. ஆனால் இப்போது இந்த ராகு கேது பயிற்சி மூலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் நீ வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, ஒரு ஐடி ஜாபோ ப்ரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்கள் அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறமோ உங்கள் கூடயோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. இனி நினச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்து சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது எளிமையாக அடைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப பாவம். ஏன்னா அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கவங்க தெரிஞ்சவங்கன்னு கெடுத்து வரக்கு நிறைய நபர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்துலேயும் பார்த்திங்கன்னா சுத்த ஜாதகம், ராகுகேது ஜாதகம் இந்த மாதிரி இருக்கிறதுனால திருமண தடை அப்படிங்கிறது அதிகமாகவே ஆண்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டுருக்கு. இனி வரக்கூடிய நாட்களில் விரைவில் நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ளே அடி எடுத்து வைக்க போகிறீங்க. வாழ்க்கை துணை இழந்த மிதுன ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து 2வது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா, ஊர்க்காரங்க ஏதாவது நினச்சிருவாங்களா, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து 2வது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். வாழ்க்கை துணை இழந்த நபர்கள் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த 2026 ஏற்பட போகுதுங்க. குழந்தை பாக்கியத்துக்காக எங்கே மிதுனராசி நேர்கள் பார்த்திங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை,
வாரத்தில் 3 நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்ருக்கோம். ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்கிறீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு 6 மாதங்களுக்குள்ளே விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாகி நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுதுங்க. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது. நீங்கள் போய் ஒரு மிதுன ராசிக்காரங்களை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா எனக்கு 3 லட்சம் இருக்குதுங்க, 5 லட்சம் இருக்குதுங்க, 10 லட்சம் இருக்குதுங்கன்னு சொல்லுவாங்க. கடன் இல்லாத மிதுன ராசிக்காரங்க நீங்கள் பார்க்குறது ரொம்ப ரொம்ப அரிதுங்க. இந்த 2026 முடியறதுக்குள்ளே 1 பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்க போகிறீங்க. தவறான நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள், தீய மது பழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் இந்த 2026 உங்களுக்கு மோசமாக அமைய வாய்ப்பு அதிகமாக உள்ளது. முடிஞ்ச அளவுக்கு இந்த தீய விஷயங்கள் அனைத்தும் கைவிடுவது ரொம்ப ரொம்ப ஏற்றதுங்க. இல்லாத பட்சத்தில் நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. புதிய நபர்கள் மூலமாக நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்பட போகுதுங்க. அது புதிய காதலியாக இருக்கலாம், இல்லை வருங்கால மனைவியாக இருக்கலாம், இல்லை புதிய நண்பராக இருக்கலாம். இவர்கள் மூலமாக நல்ல தொடக்கம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுதுங்க. மிதுன ராசிக்காரங்களே, தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். ராசி அதிபதி புதன் குருவுடன் பரிவர்த்தனை பெறுகிறார். எடுக்கும் முயற்சியில் தடையில்லாத வெற்றி கிட்டும். அதிர்ஷ்டமும் யோகமும் கூடி வரும். பணம் வரவு பல வழிகளில் வரும். கோச்சார கிரகங்கள் அனைத்தும் மிதுன ராசினருக்கு சாதகமாக உள்ளது. இதனால் ஆன்ம பலன் பெருகி ஆரோக்கிய தொல்லை குறையும். தாய் தந்தையரின் விருப்பங்களையும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் நிறைவேற்றுவீங்க. கைவிட்டு போகும் நிலையில் இருந்த பூர்வீக சொத்துக்களின் தீர்ப்பு சாதகமாகும். உத்தியோகத்தில் மதிப்பும் பதவி உயர்வும் கிடைக்கும். வாடகை வீட்டில் வசித்தவர்கள் சொந்த வீட்டில் குடியேறுவீங்க. பெண்களுக்கு தாய் வழி ஆதரவும் சீதனமும் கிடைக்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும். மூத்த சகோதரர் சித்தப்பா மூலம் பொருள் உதவி கிடைக்கும். தாய் அல்லது தந்தையின் அரசாங்க வாரிசு வேலை கிடைக்கும். சுவாமி ஐயப்பனை ஆத்மார்த்தமாக வழிபாடு செய்ய வேண்டும். தைரிய வீரிய ஸ்தானத்தை சூரியன் ராசியை பார்ப்பதால் தைரியம் அதிகரிக்கும். எதிலும் லாபத்தை பார்க்க முடியும். எல்லா நன்மையும் உண்டாகி உடல் ஆரோக்கியம் பெறும். வாக்குவன்மையால் எந்த காரியத்தையுமே சுலபமாக செய்து முடிப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்க பெறுவீங்க. புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். குழந்தைகளின் எதிர்கால நலனில் அக்கறை காட்டுவீங்க. நண்பர்கள் உறவினர்கள் மூலம் தேவையான உதவிகள் கிடைக்கும். வழக்குகளில் சாதகமான நிலை காணப்படும். எதிர்ப்புகள் விலகும். தாமதமாகி வந்த சுபகாரியங்கள் சிறப்பாக நடக்கும். பெண்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி காண்பீங்க. கலைத்துறையினர்களுக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு வேலையை செய்து முடிப்பீங்க. அரசியல் துறையினருக்கு ஆலோசனையில் ஈடுபடுவீங்க. மாணவர்களுக்கு எதிலும் முன்னேற்றம் உண்டாகும். மிதுன ராசிக்காரங்களே, உங்களுக்கு அதிகமான நல்ல பலன்கள் கிடைக்கும். சில இடங்களில் வேலை போராட்டமாக இருக்கும். சில இடங்களில் வேலைகள் சவாலாக இருக்கும். உத்தியோகத்தில் சில மாறுதல்கள் வரலாம். ஆனால் எதிர்பார்த்த உத்தியோக உயர்வு தள்ளி போகலாம். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். புதிய முதலீடுகளில் தைரியமாக ஈடுபடலாம். குடும்பத்திலிருந்து வந்த மன சங்கடங்கள் நீங்கும். பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வரலாம். உத்தியோகத்தில் அலுவலகத்தில் மேன்மையான நிலை ஏற்படும். பதவி மாற்றம் சம்பள ஏற்றம் கிடைக்க பேச்சுவார்த்தை நடக்கும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் அதிக லாபம் கிடைக்கும். புதிய திட்டங்களை போடுவதற்கு ஏற்ற நேரம். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீரும். பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் தீரும். பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும். குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிக்க கவனம் செலுத்தலாம். கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பண வரவை அதிகரிப்பதில் வெற்றி காண்பீங்க. புதிய முதலீடுகளில் எச்சரிக்கையாக இறங்க வேண்டும். சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி நல்லது கெட்டது கலந்த பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும். சுக்கிரன் 7ஆம் இடத்தில் இருப்பதால் கைகூடாத காதல் நிறைவேறி மன மகிழ்ச்சியை உண்டாக்கும். நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடங்கள்னு பார்த்தீங்கன்னா பங்குதாரர்களை கையாளும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மிதுன ராசிக்காரங்களே, தங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் மேன்மைக்காக உழைக்க வேண்டும். பண விஷயத்தில் நிதானமாக இருக்க வேண்டும். மேலும் பெரியோர்களின் ஆதரவை நீங்கள் நாடலாம்ங்க. மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. அந்த வகையில் மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். உங்களை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல்ல நிதானமாக செயல்பட்டால் எதிர்பார்த்த லாபத்தை பெற முடியும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியும். வியாபாரம் செய்பவர்களுக்கு எதிர்பாராத பெரிய ஆர்டர்கள் கிடைக்கும். அபிவிருத்தியும் பெருகும். கூட்டாளிகள் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். லாபம் அதிகரிக்கும். உத்தியோகஸ்தர்கள் உயர்வடைவாங்க. மாணவர்கள் கல்வியில் படிப்படியான முன்னேற்றத்தை பெறுவாங்க. அடுத்ததா திருவாதிரை நட்சத்திரம். உங்களை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற பொழுதுபோக்குகளையும் நண்பர்களின் சகவாசத்தையும் தவிர்ப்பதன் மூலம் நற்பலனை பெற
முடியும். ஓரளவுக்கு சேமிப்பு பெருகும். குடும்பத்தில் ஒற்றுமையும் சுவிக்ஷமும் உண்டாகும். எடுக்கும் முயற்சிகள் அனுகூலமான பலன் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலும் ஒற்றுமை குறையாது. பணம் பல வழிகளில் வந்து குவியும். அடுத்ததா புனர்பூச நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம். உங்களை பொறுத்த வரைக்கும் வீடு மனை வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். சிலருக்கு நினைத்தவரையே கைப்பிடிக்கும் யோகம் அமையும். புத்திர வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்பார்த்த இடமாற்றங்களை பெற்று குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்வாங்க. உடன் பணிபுரிபவர்களின் ஆதரவும் அதிகாரிகளின் ஒத்துழைப்பும் மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா 4000 திவ்ய பிரபந்தத்தை படித்து வர காரிய தடை நீங்கும். குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க, தவற விட்டுறாதீங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.